கைக்கு தான் எட்டித்தா வாய்க்கு தான் எட்ட. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அருமையான ஒரு பாலை குடிச்சிட்டு நேரா தண்ணி பிடிக்க கிளம்பியாச்சு. இன்னைக்கு நம்ம சவாலோட ஓய்வு நாள் தான். ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே நல்லா தூங்கி லேட்டா எந்திரிக்கணும்னு பாப்பேன். இது என்ன கருமனே தெரியல, கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை ஆனா மட்டும் காலைல 5 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துருது. உங்களுக்கும் இதே கதை தானே? கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் வீடு ரொம்ப சுத்தம் இல்லாம இருந்துச்சு, அதையும் ஒரு 2 மணி நேரம் மல்லு கட்டி சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். வீடியோ ரொம்ப லென்த்தா போகுமேட்டு ஸ்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நான் உங்கள்ட்ட ஒரு புகைப்படம் காட்டுறேன். இது வீடு சுத்தம் பண்றதுக்கு முன்னாடி எடுத்தது, இது வீடு சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்தது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் காலையில சாப்பாடே ஒரு 12:30 மேல தான் சாப்பிட ஆரம்பிச்சேன். அப்புறம் சாப்பிட்டு முடிச்ச கையோட நேரா கிரிக்கெட் விளையாட போலான்ட்டு கிளம்பிட்டேன். சரி இவனுங்க விளாடுறாங்களா என்னன்னு தெரியலன்ட்டு ஒரு ஸ்கோப் வச்சு பார்த்தேன், விளாண்டுட்டு இருந்தானுங்க. நான் போன நேரமும் என்னமோ தெரியல, நம்ம டீம் கேப்டன் மொதல் பால்லே சாணியை கவிட்டாரு. அப்புறம் மக்களே, நான் வீடு சுத்தம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு தான் வந்தேன். யாரும் குளிக்கலன்னு நினைச்சுக்காதீங்க. கொய்யால ஒரு 12:45 மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவேன். 4:30 வரைய விளாண்டுகிட்டே தான் மக்கள் இருந்தோம். அப்புறம் நம்ம கிரிக்கெட் டீமுக்கு ஜெர்சி அடிக்கலான்ட்டு பசங்க மத்தியில ஒரே சலசலப்பு. அந்த பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரா வீட்டுக்கு வந்துட்டு மூஞ்சி கைக்கெல்லாம் கழுவிட்டு சாப்பிடறதுக்கு உட்காந்துட்டேன். இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் மக்களே. அண்ணன் ரொம்ப டைடு, மன்னிச்சிருங்க. மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை.